నమస్తే SR7 టీవీకి స్వాగతం. నా పేరు షబానా. తిరుపతి జిల్లా పిచ్చాటూరులోని పాత వెంకటేశ్వర సినిమా థియేటర్ పక్కన గల సి రాము సరిత దంపతుల ఇంట్లో అర్ధరాత్రి దొంగలు పడి 5 లక్షల రూపాయల మేరకు నగదు దోచుకెళ్లారు. బాధితుల కథనం మేరకు వీరి స్వగ్రామమైన వేలూరు దళితవాడలో కొత్తగా నిర్మించబడ్డ ఇంటి నిర్మాణ పనుల్లో వీళ్లు పడి అద్దె ఇంటికి రావడానికి ఆలస్యం అవడంతో దీనిని పసిగట్టిన దొంగలు రాత్రి ఇంటి తలుపులు పగలగొట్టి బీరువాలో ఉన్న 15,000 రూపాయల నగదు, 5 సవరాల బంగారం, 400 గ్రాముల వెండి నగలను దొంగిలించి తీసుకెళ్లారు. ఈ సందర్భంగా బీరువాను ధ్వంసం చేయడంతో పాటు ఇంట్లో ఉన్న వస్తువులను సైతం చింద్రం చేసి వెళ్లిపోయారు. బాధితులు స్థానిక పోలీస్ స్టేషన్లో శనివారం ఫిర్యాదు చేశారు. ఎస్ఐ వెంకటేశ్వర్లు కేసు నమోదు చేసుకుని దర్యాప్తు ప్రారంభించారు. என் பேர் ராமு. நாங்கள் வேலூர் காலனி. நேற்று நாங்கள் சாயந்தரம் ஒரு 4:30 மணிக்கு சாப்பிடலாம் செய்து நேற்று எங்கள் ஊரில் வீட்டு வேலை செய்யறதுக்கு போயிட்டு இருந்தோம். பையன் வீட்டெல்லாம் சாத்திக்கணும் 3 பூட்டு போட்டு டோரெல்லாம் சாத்தின்னு லாக் பண்ணிட்டு அமேசான் வேலைக்கு போட்டோம் சார். அப்புறம் நான் காலையிலேருந்து அங்கே இங்கே சாப்பாடு செய்யறதுக்காக வந்து பார்த்தா வீட்டு பூட்டெல்லாம் வச்சுட்டு பூட்டே காணும். டோருங்களில் அந்த கிரில்லில் சந்து கேட்டில் எதுவும் பூட்டே காணும். ஒரு டோர் பார்த்தா திறந்துட்டு இருந்தோம். பீரோ பார்த்தா துணியெல்லாம் வெளியே வலிச்சு போட்டு லாக்கரை திறந்துட்டு நாங்கள் வச்சது நகைங்க அதுவும் காணும். பர்ஸுங்க வச்சுருந்தோம். அந்த ஷேர்ட்டும் கூட பர்ஸுங்க நகைங்க கொலுசுங்க துட்டெல்லாம் கூட மொத்த பர்ஸில் அப்படியே வாரி முட்டுக்குது. துணியெல்லாம் எடுத்து கீயை சேதம் வலிச்சு போட்டுருக்காங்க சார். பூட்டை அறுத்தது அந்த பீஸெல்லாம் கீயை எரிஞ்சிக்குது. அதெல்லாம் பார்த்து நாங்கள் அப்புறம் போய் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுத்து வந்தோம். போலீஸ்காரர் வந்தாங்க, பார்த்தாங்க. பார்த்து நாங்கள் பார்த்து இது செய்கிறோம் அப்படி நாங்கள் கேமராலாம் இருக்குது சார். முன்னால் பார்த்து செக் பண்ணி எங்களுக்கு எடுத்து கொடுங்க சார். நாங்கள் ரொம்ப ஏழைப்பட்டோம். நாங்கள் புது சேகரமாக சேர்த்து நாங்கள் ஒரு பொண்ணை வச்சுங்கிறோம் கல்யாணம் படுத்தாங்க. அது சின்ன சேர்த்து வச்சுங்க சார் அப்படின்னு சொல்லியிருந்தோம் சார். ரொம்ப நாள் நாங்கள் பார்க்குறோன்னு சொல்லிக்கிறோம் போலீஸ்காரர். எங்கள் போலீஸ்காரர் நியாயம் பண்ணுன்னாங்க. ரொம்ப அவ்வளோ இருக்கிறோம். எங்களுக்கு எந்த சப்போர்ட் இல்லை. போலீஸ்காரர் தான் எங்களுக்கு நியாயம் பண்ணோம். நாங்கள் சப்போர்ட் பண்ணதான் எங்களுக்கு திரும்பி எங்களுக்கு கிடைக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம். எங்களுக்கு உதவி பண்ண சொல்லி போலீஸ்காரர் நாங்கள் தயவுபடி கேட்டுக்கிறோம் சார்.